மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராம பெருமாள் சன்னதி குரோதி வருட பிரம்மோற்சவம் இரண்டாம் திருநாள் இன்று மாலை ஸ்ரீ கோதண்டராம பெருமாள் சந்திரப்பிரபையிலே நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறார். இன்றைய திருக்கோலம் சீதாவலோகனம். ஸ்ரீ கோதண்டராமர் விஸ்வாமித்திரனின் யஜ்ய பரிபாலனம் பண்ணிவிட்டு மிதிலைக்கு சீதையின் ஸ்வயம்வரத்தில் கலந்து கொள்வதற்காக விஸ்வாமித்திரரை கூட மிதிலாபுரிக்கு எழுந்துள்ளுகிறார். அந்த சமயத்தில் முதலாக சீதையை மிதிலையின் மாளிகையில் மாடியில் பார்க்கிறார். அந்த பாவனையில் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் என்ற கம்பனின் வரிகளுக்கிணங்க இன்று சீதையை முதலாக சந்திப்பதாக ஒரு திருக்கோலம். ஸ்ரீ கோதண்டராமர் வீற்றிருந்த திருக்கோலத்தில் அபயாஸ்தத்துடன் வில்லேந்தி நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறார். பக்கத்தில் சீதாதேவி அமர்ந்த திருக்கோலத்தில் கையில் ஒரு ஸ்வர்ண கிளியை ஏந்தி கொண்டு விசேஷமாக நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறார். கூடவே விஸ்வாமித்ர மகரிஷியும் எழுந்தருளி உள்ளார். இன்றைய திருக்கோலம் சீதாவலோகனம் சந்திரப்பிரபையில் நமக்கெல்லாம் சேவையாகிறது. மாம்பலம் ஸ்ரீ கோதண்டராம பெருமாள் சன்னதி குரோதி வருட பிரம்மோற்சவம் மூன்றாம் திருநாள் இன்று காலை பல்லக்கிலே ஸ்ரீ கோதண்டராமர் சிவதனுர்பங்கம் பண்ணும் காட்சி நமக்கெல்லாம் சேவையாகிறது. நேற்றைய தினம் இரவு சந்திரப்பிரபையிலே சீதாவலோகனம் அண்ணலும் நோக்கிலால் அவளும் நோக்கிலால் என்றபடி முதலாக மிதிலையில் சீதையை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பார்த்தார். இன்று ஜனக சபையில் சிவதனுஷை முறித்து சீதையை விவாகம் பண்ணிக்கொள்வதற்காக இன்றைய தினம் சிவதனுர்பங்கம் நமக்கெல்லாம் சேவையாகிறது. எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சிவதனுஷை முறிக்கும் விதமாக ஒரு ஆச்சரியமான திருக்கோலம். கூடவே இளைய பெருமாள் ஸ்ரீ லக்ஷ்மணரும் விஸ்வாமித்திர மகரிஷியும் எழுந்தருளி உள்ளனர்.